கட்சி வேறு, ஆட்சி வேறு. இந்த நாட்டுடைய பிரதமராக அவர் வருகிறார், தமிழ்நாடு அரசின் சார்பில் வரவேற்கிறது. அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம இது எல்லா காலங்களும் நடக்கிற உண்மைதான். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் மோடியுடைய ஆட்சி மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்பதை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் தமிழ்நாட்டில் எங்களை போன்ற காங்கிரஸ் நண்பர்களும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அது எங்களுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற முறையிலும் முதல்வர் என்ற முறையிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மோடி அரசாங்கத்தை மிக அதிகமாக மிக செம்மையாகவே எதிர்த்து தன்னுடைய கருத்துக்களை பதிவித்து வருவதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. திருச்சி காமராஜர் தலைவர் காமராஜ் அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர். அவருக்கு இணையான தலைவியை பார்க்க முடியாது. மிகப்பெரிய தியாகி. காங்கிரஸ் வரலாற்றில் அவருக்கு தனி இடம் உண்டு. காங்கிரஸ் தமிழகத்தில் அவர் எங்களுடைய முகம், அவர்தான் எங்களுடைய முகம். அதை யார் குறைத்து சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான கண்டனங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறார். நான் உள்பட எங்கள் தலைவர்கள் உள்பட பல பேர் தெரிவித்திருக்கிறோம். அது ஒன்று. தமிழ்நாடு முதலமைச்சரே முன்வந்து இது போன்ற விவகாரங்களை எடுத்துக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு இது அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் காமராஜை பொறுத்தவரை அவருக்கு இணையான தலைவரை யாரும் பார்க்க போவதில்லை, பார்க்க முடியாது. அவருடைய தலைமையால், சிறப்பால், ஆட்சியால் தமிழகம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் தமிழகம் இந்த அளவுக்கு இருப்பதற்கு தலைவர் காமராஜ் அடித்தளமிட்டவர். தலைவர் காமராஜ் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தமிழகத்தில் பெரும்பாலான ஏழை குழந்தைகள் படித்து முன்னேற வாய்ப்பாகிறது. அதை போலவே தலைவர் காமராஜருடைய கருத்தை, அவருடைய வாழ்வியலை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் தலைவர் சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருக்கிற போது, நிதியமைச்சர் இருக்கிற போது இந்தியா முழுவதும் தலைவர் காமராஜருடைய புகழ் பாடுகிற கட்சியாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இன்றைக்கு 11 கோடி குழந்தைகள் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் சொன்னால் அது தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக அன்னை சோனியா காந்தி வழியிலே, மன்மோகன் சிங் வழியிலே நிறைவேற்றிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் எப்பொழுதும் காங்கிரஸ் தலைவர் காமராஜருக்கு தொண்டர்களாக இருப்போம், அவர் வழியில் நடப்போம். சார், இந்த காமராஜருடைய இந்த பிறந்தநாளை நினைவு கொண்டு இருக்காங்க. மீண்டும் இந்தியாவில் காமராஜர் போன்ற ஆட்சியை அமைக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி வர்றதுக்கு ஏதாவது புதிய திட்டங்கள்னு சொல்லி இந்த ஆளுங்கட்சிகள் எதுவும் கொண்டுட்டு வர்றதுக்கு, மத்திய அரசு எதுவும் கொண்டுட்டு வர்றதுக்கு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு சார்? மத்திய காங்கிரஸ் அரசு, தலைவர் காமராஜருடைய வழி நடக்கிற அரசு, அவர் வழியை பின்பற்றுகிற அரசு என்பதற்கான ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு உதாரணத்தை சொன்ன தலைவர் சிதம்பரம் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது இந்த மதிய உணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார். அதுபோல பல திட்டங்களை இந்தியா முழுவதும் சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் அதற்கு ஏற்கனவே இந்த பிரதமர்களும் உருவாக்கி வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆகவே தலைவர் காமராஜருடைய புகழ், அவருடைய வரலாறு, அவருடைய பண்பாடு, அவருடைய சிறப்பு இயல்புகளை தொடர்ந்து காங்கிரஸ் தலையிலே சுமந்து மத்தியிலும் ஏற்பாடு செய்வோம். அதற்கு அடுத்து வரும் ஆட்சி உறுதியாக மத்தியிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே ஆட்சி வரும். வாழ்வாதாரத்துக்கு என்ன சார் செய்யணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை அவர்கள் முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வலியுறுத்தி வருகிறோம். இந்தியாவில் ஏழ்மை அதிகரித்து போகிற காரணம் காங்கிரஸ் கொள்கைகளை, காங்கிரஸ் திட்டங்களை அவர்கள் மூடி மறைப்பதாலும் அதற்கான நிதியை ஒதுக்காத காரணம் என்பது உண்மை. மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளுக்கான அரசாங்கம் இது இல்லை, இது பணக்காரருடைய அரசாக மாறியிருக்கிறது. 10-15 பணக்காரர்கள் மட்டுமே இந்தியாவில் உயர்ந்திருக்கிறார்கள், ஏழைகள் தாழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தலைவர் சிதம்பரம் அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், கார்கே அவர்கள், தமிழ்நாடு தலைவர், நாங்கள் எல்லாம் அதை தான் சொல்லுகிறோம். இந்தியா முழுவதும் மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி வந்தால்தான் ஏழை மக்களுக்கு ஏற்பத நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியும் என்பது எங்களுடைய பார்வை. எதிர்கட்சி துறையை வேலை தான் பண்ணணும், சும்மா இருக்க முடியாதுல்ல. பாப்பாரு அப்படி சொல்றாங்க, நாங்க பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணிதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். நண்பர் பழனிசாமி அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. அவர் பிஜேபியோட என்றைக்கு சேர்ந்தாரோ அன்றைக்கே அவருடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.